அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஎல்எல்பி பிகாம் எல்எல்பி பிசி எல்பி ஹானஸ்க்கு உண்டான தேர்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. யாருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களும், ரைட் சைடுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது 11/8/2024 இந்த டேட்ல வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க 12/8/2024 டு 14/8/2024 இந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல இருந்து முதல்ல மெரிட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பிஏஎல்எல்பிக்கும் பிபிஎல்எல்பிக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுருப்பீங்க. அது அதே மாதிரி பிகாம் எல்எல்பிக்கும் பிசிஎல்எல்பிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் வந்து போட்டுருப்பீங்க. மேபி நீங்க வந்து பிஎல்எல்பி பிபிஎல்எல்பிக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, நீங்க ஓசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 95.750%, பிசி கேட்டகரிக்கு வந்து 93.750%, பிசியில் வந்து முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 91.500%, எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து 92.250% வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கீழே டேட்டா பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15/12/2026 இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம். அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 91.500% வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 25/4/2026 முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 89.250% வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு டேட்டா பர்த் வந்து பாருங்க 17/11/2005 இந்த டேட்டா பர்த்துக்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 84.250% நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிகாம்க்கு வந்து தனித்தனியா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிசிஏக்கு வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒரு சில கம்யூனிட்டி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து மார்க் வந்து கொடுக்கல அப்படிங்கிற இடத்துல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவங்க அந்த இடத்துல வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கறது அர்த்தம். மேபி உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துல மேபி 4th ரவுண்ட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல வரீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 92 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து 92க்கு இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 92க்கு சான்ஸ் வந்து கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல மேபி நீங்க 4th ரவுண்ட்ல வரதுக்கு பாசிபிலிட்டி சீட் இருந்துச்சுன்னா 4th ரவுண்ட் நடக்கும். அப்படின்னா 3rd ரவுண்ட்லயே உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் ஆகுது அப்படிங்கிற பார்க்கும்போது 93.750%க்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து பாருங்க 93.500 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து கம்மி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அனுப்புவாங்க. யாருக்கெல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் மெயில் வரும், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் மெயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா?